யூதாவின் தலைவனாகிய செருபாபேலுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்றார். யூதா என்றால் தேவனை துதிக்கிற ஜனம். தேவனை துதிக்கும் பொழுது உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுவே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றார். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றார். நம் போராயுதங்கள் உலகம் தந்ததல்ல, பலமுள்ளவை யாவிலும் பலமுள்ளவை. அவர் கிருபையின் வல்லமை, அன்பின் வல்லமை, பலமுள்ளவர் இயேசுவால் பலமுள்ளவர். நாம் ஒன்று சேர்ந்து இயேசுவை ஆராதிக்க, அவர் நாமத்தால் ஜெயம் வரும், அவர் வார்த்தையால். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றார். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தம்மாவியாலே ஆகும் என்றார். Amen. Not by might, nor by power, but by my spirit, says the Lord. Hallelujah. Not by power, not by might, but by my spirit, says the Lord. Not by power, not by might, but by my spirit, says the Lord. The weapons of our warfare are not of this world. They are mighty through God, mighty through God. The power of His mercy and the power of His love is stronger than all, stronger than all. As we worship in unity, Jesus the Lord, victory comes in His name by His word. Not by power, not by might, but by my spirit, says the Lord. Not by power, not by might, but by my spirit, says the Lord. பெரிய பர்வதமே நீ மாத்திரம், தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு உண்பதாக நீ சமபூமியாவாய். ஆம் தேவனுடைய பிள்ளையே, வியாதி, போராட்டம், பாடுகள், கடன் பிரச்சனை, ஏமாற்றம், எதிர்காலத்தை குறித்த பயம் ஆகியவற்றை பெரிய பர்வதமாக காட்டி சத்துரு உன்னை பயமுறுத்தலாம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவரிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். Nothing is impossible with our Almighty God. சங்கீதம் முதல் வார்த்தையில் வாசிக்கிறோம், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். சொல்லுங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஆமென். ஒரு புதிய ஏற்பாட்டில் தான் ஆண்டவர் இயேசு வனாந்திரத்துக்கு ஜெபிக்கும்படி போனார். அதிகாலையில இருட்டோட, பைபிள் சொல்கிறது அதிகாலையில இருட்டோட அவர் ஜெபம் பண்ணும்படி போனார். சொல்லுங்க ஆமென். வாசிக்கிறோம், அதிகாலையில இருட்டோட ஜெபம் பண்ணும்படி போனார், வனாந்திரத்துக்கு போனார். அவர் தனிமையை ஜெபிக்கும்படி போனார். அப்படி வார்த்தை வந்துகிட்டே இருக்கும் புதிய ஏற்பாட்டை நம்ம வாசிக்கும் போது. ஆனா பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல சொல்லுங்க ஆமென், தாவீதுடைய சங்கீதம் முழுவதும் அது வருகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு அருமையான மகிமையுள்ள வார்த்தை. எத்தனை பேர் ஆண்டவருடைய பிள்ளைகள் சத்தமா சொல்லுங்க ஆமென். காலையிலே ஜெபிக்கிற பழக்கம் இருக்குதோ, அப்படி வாழ்க்கையில முதல்ல ஒரு தெய்வ சமாதானம் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். சொல்லுங்க ஆமென், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, அதிகாலையிலே குடிக்க கிளம்புறவர்கள் உண்டு, இருட்டோட காலையிலே குடிக்க போறவங்க பைபிள் சொல்லுங்க. காலையில இருட்டோட சொல்லுங்க ஆமென், தன் வேலைக்கு போகிறவர்கள் உண்டு இருட்டோட. ஆனா ஒரு பாக்கியமானது எதுன்னா, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். சத்தமா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. தயவு செய்து ஆண்டவருடைய பிள்ளைகள், எனக்கு நேரம் இல்லைன்னு மட்டும் சொல்லாது. சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு என்ன கிடையாது. நம்ம என்ன செய்கிறோம்னா, அந்த நேரத்தை
பணம் சம்பாதிக்கவோ அல்லது வேற எதுக்கோ நம்ம என்ன செய்யறோம், கொடுக்குறோம்னு அர்த்தம். சொல்லுங்க ஆமே. ஆமா, குறிப்பா அந்த வாலிபர்களுக்கு சொல்ற, ராத்திரி பகலா செல்போன்ல பேஸ்புக்கோ அல்லது படிப்போ அல்லது இன்ஸ்டாகிராமோ அதை தள்ளிட்டே இருப்பான். தூக்கம் வரலன்பா. எல்லாரும் வாலிப பிள்ளையா இருந்தான்னு சொல்றேன். எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இருப்பான், பகல்ல தூங்கிட்டு இருப்பான். எல்லாருக்கும் சொல்றேன். சொல்லுங்க ஆமே. மனுஷனை எப்படி ஆண்டவர் படைச்சிருக்கிறாருன்னா, எப்படி சரீரத்தை படைச்சிருக்காரு. சொல்லுங்க ஆமே. நல்லா கேட்கறீங்களாமே. ஒண்ணு, சரியான நேரத்துக்கு தூங்கணும். சரியான நேரத்துக்கு தூங்கணும், சரியான நேரத்துக்கு எந்திரிக்கணும். நீங்க நைட்டு தூங்கிட்டீங்கன்னா பகலை தூக்கம் வராது. 24 மணி நேரம் எப்படி தூக்கம் வரும்? பகல் தூங்கிட்டானா நைட்டு தூக்கம் வராது, நைட்டு நல்லா தூங்கிட்டானா பகல் தூக்கம் வராது. ராத்திரி லாரி ஓட்டுறவங்க பாருங்க, பகல்ல தூங்கிட்டு இருக்கும். நீண்ட தூரம் லாரி ஓட்டுறவங்க அல்லது பஸ், சென்னைக்கு பஸ் ஓட்டுறாங்க, நைட்டு கூட ஓட்டுறாங்க. அவரை நம்பிதானே 60 பேர் உட்காந்துருக்காங்க. சொல்லுங்க, வால்வோ பஸ்ஸா இருந்தானே, மிதக்கிற பஸ்ஸா இருந்தானே, ஏசி பஸ்ஸா இருந்தானே, அவர் ஒழுங்கா ஓட்டணுமே. அவரை நம்பிதானே பாக்கி 60 பேர் உட்காந்துருக்கு. சொல்லுங்க இல்லையா? அவங்க என்ன செய்யணும், பகல் பூரா தூங்கிட்டு அவங்களுக்கு செட் இருக்கும், அதெல்லாம் கண்காணிப்பாங்க. பகல் பூரா தூங்கிட்டு நைட் வந்து லாரி ஓட்டணும் அல்லது பஸ் ஓட்டணும். அப்பதான் லாரி பஸ் எல்லாம் ஓட்டுறது 2 பேர் வச்சிருப்பாங்க. இன்னொரு ஆள் மாத்தி மாத்தி ஓட்டி கொண்டு போய் சேர்க்கணும்ல. சொல்லுங்க இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தணும்னா சரிக்கூடாது. சரி, பகல் பூரா தூங்கிட்டு நைட்ல உட்காந்து ஏதாவது நோண்டிட்டு ஏதோ சொல்லுங்க ஆமே. நம்முடைய நேரத்தை நம்ம ஒழுங்குபடுத்தணும், நேரத்தை நம்ம கொடுக்கணும். சொல்லுங்க ஆமே. கடவுளிடத்திலிருந்து தொடங்குங்க. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், கடவுளிடத்திலிருந்து கிருபைக்கு தொடங்க. நீங்க படிப்படியா மேல போய் கொண்டே இருப்பீர்கள். சொல்லுங்க ஆமே. வேதம் சொல்கிறது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். சொல்லுங்க. ஒரு நாள் தொடங்கும் போதே நல்ல ஃப்ரெஷ்ஷா தேவனை பாடி ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தி ஆராதனை செலுத்தி சொல்லுங்க ஆமே. நான் எப்பொழுதுமே சொல்லுகிறது உண்டு, எனக்கு எதுவுமே ஆண்டவர் கொடுக்கல அப்படி இல்லை. எனக்கு சுகம் கொடுத்தாருல, பெரிய வீடு கொடுக்கல, ஏசி கொடுக்கல, கார் கொடுக்கல, நல்ல வேலை கொடுக்கல, நல்ல சம்பளம் கொடுக்கல, நல்ல மனைவி கொடுக்கல, அதெல்லாம் கொடு. உனக்கு சுகம் கொடுத்து உயிரோட வச்சிருக்கிறாங்க. சொல்லுங்க ஆமே. குனிந்து பாரு, கூரை வீடு கொடுத்தாரு, அதான் ஸ்தோத்திரம் பண்ணு. எத்தனை பேர் பிளாட்ஃபார்ம்ல படுத்து கிடக்கிறா, குனிந்து ஆண்டவரே கூரை வீடு, இந்த கூரை வீட்டு கர்த்தரை கொடுத்தீரே, சுக வாழ்வு சரீர சுகம் கொடுத்தீரே. சொல்லுங்க ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த 1000 காரணம் உண்டு. அப்ப வேதம் சொல்லுகிறது, அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. சொல்லுங்க. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆசையா இருந்து உங்களுடைய வல்லமையும் ஒரு மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிற உங்களுடைய கிருபை நல்லது, என் உதடுகள் உண்மை துதிக்கும். சதன சொல்லுங்க. வார்த்தை ஆண்டோடைய பிள்ளைகள் ஒரு வீட்டுல பாடுங்க, துதிங்க. முதல் படி உங்களை விடுவிக்க மாட்டோம். யாரா இருந்தாலும் சரி, கவலை இருக்கட்டுமே, பிரச்சனை இருக்கட்டும், கர்த்தரை பாடுங்க. சொல்லுங்க. கர்த்தரை பாடுங்க, துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளை கூப்பிட்டு பாடி துதிங்க, விடுதலை அடைவீர்கள். இது ஒரு சாவி. இந்த வார்த்தையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் துதிக்கும். அடுத்த 4ஆம் வார்த்தையில, என் உயிருள்ளவரை நான் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். சொல்லுங்க. உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே நான் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், நீர் எனக்கு துணையா இருந்ததுனால் உமது செட்டைகளின் நிழலிலே கடி கூறுகிறேன். சொல்லுங்க. அரியலை நான் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். அநேக நேரங்களில் கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார், ஆலோசனை தருகிறார், தீங்குக்கு நம்மை விளக்குகிறார். சொல்லுங்க. தீமைக்கு நம்மளை விளக்குறார். எதை சொல்லுகிறது, நீர் எனக்கு துணையா இருந்ததுனால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. சத்தமா சொல்லுங்க. யாராவது ஒரு முயற்சி இல்லை, அது கர்த்தரை முக்கியப்படுத்துது எல்லாமே. சொல்லுங்க. நேரத்தை வாலிபர்களுக்கு சொல்லுங்க, ஜெபிக்கிற ஒரு மனுஷர்களை கர்த்தர் நிச்சயமா மேல கொண்டு போயிடலாம். காலையில வந்தோம்னா காலையில இருக்கிறோம், நேரத்தை ஆண்டவர் கூட முதல்ல ஆத்மாவை கூட சொல்லுங்க. கொள்ளக்கடி நோக்கடி வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு, ஜெபம் பண்ணு. சொல்லுங்க. ஆமே. பாடு, உன் உள்ளத்திற்கு பிரச்சனையோட சொல்லி மன்றாடு, ஸ்தோத்திரம் பண்ணு. சொல்லுங்க. ஆமே. பணத்துக்கு அலையிறமே, ஏன் கிருபைக்கு அலைய மாட்டேங்கிறோம்? கிருபை உனக்கு பணத்தை கொண்டு வரும், அதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. சொல்லுங்க. ஆமே. நீ கிருபை பெற்றவனா வாழ்கன்னு சொல்ற, கிருபை பெற்றவனே நீ வாழ்க. சொல்லுங்க. ஆமே. கடவுளுக்கு கிருபை பெற்றுட்டீங்கன்னா, ஆமே, கிருபை ஆண்டவர் முகத்தை தேடி கிருபை வாங்கிட்டு நீ போற காரியத்துல சகாயம் உனக்கு தேடி வரும். கர்த்தர் உனக்கு முன்னே போவான். அதனாலதான் பிசாசு ஜெபத்துக்கு எதிரியா இருக்கிறான். அதனால குடும்ப சண்டை பிரச்சனை, ஜெபம் பண்ண முடியாத நிலைமை, பாவ கட்டு. காலையில ஆண்டவரை ஸ்தோத்திரம் தூக்கி போட்டு கர்த்தருடைய நாமத்தை அப்படி முழு உள்ளத்தோட சுத்தமா சொல்லுங்க. அந்த மனிதர்கள் மேல கிருபை